கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற அழகான வசனம், அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆமாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் நம்மளை அடிக்கடி மறந்துடும் இல்லையா? ஆனால் பாருங்கள், ஆண்டவர் யாத்ராமத்தில் மோசையோடு இருந்த ஜனங்களுக்கு செய்த காரியத்தை மறக்காமல் சங்கீதத்தில் எழுதி வச்சுருக்காரு. சங்கீதத்தில் மட்டும் இல்லை, இதை மறக்கக்கூடாதுன்னு புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் எழுதி வச்சுருக்காரு. ஸோ அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு அதிசயமான கிருபைகளையும் கிரியைகளையும் நம்மக்கிட்ட செய்யக்கூடிய சாட்சிகளையும் நீங்கள் பிறருக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ அதனால் வேதத்தில் இருக்க அதிசயங்களாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களாக இருக்கட்டும், அல்லது நம்ம மூலமாக பிறருக்கு நடந்த அதிசயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதை நினைவு கூறணும். அப்படிங்கிறது ஆண்டவரோட பெரிதான திட்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யும்போது கர்த்தர் மிகவும் மனதுருக்கத்தோடு உங்களுக்கு வேண்டிய அதிசயத்தை இந்த நாளில் உங்களுக்கு செய்வாராக. ஆமேன்.